வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அபுதாபியில் பதுங்கியிருந்து பாதாள பிரபலங்கள் இருவர் இலங்கைக்கு நாடு கடத்தல். 44 ஆண்டுகளை கடந்தும் தொடரும் கொடிய சட்டம், நிரபராதிகளின் ஆயுள் சிறைகளிலேயே முடிகிறது. சட்டத்திரணி தவராசா கவலை. 2029 நாமலே ஜனாதிபதி மஹிந்தவை வாழ்த்திய பின் அர்ச்சுனா எம்பி முழக்கம். சுரேசலவிற்கு மரண தண்டனை விதித்தாலும் எதிர்ப்பில்லை, பழிவாங்கல் வேண்டாம், அஜித் மானப்பெரும தெரிவிப்பு. பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விசேட கொடுப்பனவு ஆரம்பம். தொலைத்தொடர்பு கோபுரங்களின் கேபிள்களை துண்டித்து திருடிய இருவர் கைது. கொழுந்து மடுவத்தில் குவியும் கடிதங்கள். 20 ஆண்டுகளாக தபால் சேவையின்றி தவிக்கும் தோட்ட மக்கள். நாட்டின் இரு பகுதிகளில் மர்ம மரணங்கள், சடலங்கள் மீட்பு, விசாரணை தீவிரம். பல மாவட்டங்களில் மழை மற்றும் பலத்த காற்று, கடல் பயணங்களுக்கு எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இருவர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நேற்றிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரான மோதர நிமுன என்பவரின் சகோதரரான மோதர சத்துர மற்றும் புளூமெண்டல் சங் ஆகியோர் அடங்குவதாக பாதுகாப்பு தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் இவர்கள் இருவரும் சட்ட அமலாக்க பிரிவினரிடமிருந்து தப்பித்துக் கொண்டு அபுதாபியில் மறைந்து வாழ்ந்து வந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையின் மத்தியில் ஈரான் மேற்கொண்டு தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தொடர்பான புகைப்படங்கள், காணொலிகளை தங்களது கைபேசிகளில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இருவரும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த உடனேயே விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோதர சத்துர என்பவரிடம் விரிவான வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கொழும்பு நாரக்கேன்பட்டியில் அமைந்துள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மத்திய சந்தேக நபரான புளூமெண்டல் சங்கா விமான நிலைய சிஐடி அதிகாரிகளின் காவலில் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் அவரது வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இவர்களிடமிருந்து பெறப்படும் தகவலின் அடிப்படையில் நாட்டில் இயங்கி வரும் போதைப்பொருள் வலைப்பின்னர்கள் மற்றும் குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய மேலும் பலரை அடையாளம் காணும் நோக்கில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கையில் தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் 44 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்தார். இந்த கொடூரமான சட்டத்தின் காரணமாக குற்றமற்ற பல நிரபராதிகளின் ஒட்டுமொத்த ஆயுட்காலமும் கூட சிறையிலேயே முடிவடையும் மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்களுக்கான விசாரணை காலம், சட்டம் அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் காலம் மற்றும் நீதிமன்ற விசாரணை முடிவடையும் காலம் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு சட்டப்பூர்வ கால வரையறையும் இல்லை. பாதுகாப்பு அமைச்சரின் அனுமதியுடன் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒருமுறை போலீசாரின் அறிக்கையின் அடிப்படையில் ஒருவரை 18 மாதங்கள் வரை தடுத்து வைக்க முடியும். இதனை நீதிமன்றத்தில் கூட கேள்விக்குட்படுத்த முடியாது. இந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் 95% கைதிகளிடம் சித்திரவதைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் பெறப்படும் சுய ஒப்புதல் வாக்குமூலங்களை மாத்திரமே அடிப்படையாக கொண்டவை. இதனை தடுக்கும் பொருட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு 10 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மனுக்களை தாக்கல் செய்து நாம் பல வழக்குகளை விரிவுபடுத்தினோம். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் கூட தமிழிளைஞர்கள் மட்டுமின்றி ஊடகவியலாளர்கள், வங்கி முகாமையாளர்கள் என பல தரப்பினரும் இந்த சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நான்நேரில் வாதாடிய வழக்குகளில் பலர் 15 முதல் 18 ஆண்டுகள் வரை எவ்வித குற்றமுமின்றி சிறையிலிருந்து விட்டு இறுதியில் நீதிமன்றத்தால் நிரபராதிகள் என விடுதலையாகியுள்ளனர். அதேபோன்று 22 வருடங்களாக இன்னும் விசாரணைகளின்றி சிறையில் வாடும் கைதிகளும் உள்ளனர். இறுதியில் அவர்கள் நிரபராதி என நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த இளமை காலமும் ஆயுட்காலமும் சிறையிலேயே முழுமையாக வீணடிக்கப்பட்டு விடுகிறது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சிங்கள இனத்தின் மீது உண்மையான பற்று கொண்டுள்ளார் என்றும் அவ்வாறு தன் இனத்தை நேசிக்கும் ஒருவராலேயே ஏனைய இனங்களையும் ஆதரிக்க முடியும் என்றும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார்.
அத்துடன் வரும் 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவே நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவருடன் பேச்சுக்களை நடத்தி தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நாம் நிரந்தர தீர்வை காண்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கௌரவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தனவினால் களுத்துறையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நான் அரசியலுக்கு விரும்பி வரவில்லை, பொதுமக்களினாலேயே பலவந்தமாக அரசியலுக்கு தள்ளப்பட்டேன். கடந்த 1.5 வருட காலமாக பல சவால்களுக்கு மத்தியில் அரசியல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றேன். எனது தந்தை ஒரு பயங்கரவாதி என்று தெற்கில் ஒரு தரப்பினர் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் எனது தந்தை இலங்கை போலீஸ் துறையின் 3வது உயர் பதவி நிலையில் கடமையாற்றியவர் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டிற்கு அளப்பரிய சேவை ஆற்றியுள்ளார். சிங்கள மக்கள் தற்போதும் தங்களின் ஒரே தலைவராக மஹிந்த ராஜபக்ஷவையே பார்க்கின்றார்கள். இந்த நாட்டின் உண்மையான ஜனாதிபதியாக நானும் அவரையே பார்க்கின்றேன். பல்வேறு போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசியே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று வரை அவர்கள் எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தற்போதைய ஜனாதிபதி போலியான வாக்குறுதிகளை வழங்கி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளார். அவர் நாட்டு மக்களுக்கு உண்மைகளை கூற வேண்டும். முதலில் தனது மனைவி யார் என்பதையாவது ஜனாதிபதி பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசை நம்பி ஆரம்பத்தில் நிதியுதவிகளை வழங்கியிருந்தன. ஆனால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டு வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இனிமேலும் இந்த அரசை நம்பி ஏமாறப் போவதில்லை. அவர்கள் இந்த ஆட்சிக்கு எவ்வித நிதியுதவிகளையும் வழங்கக்கூடாது என கேட்டுக் கொள்கின்றேன். சொந்த இனத்தின் மீது பற்றில்லாத ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசின் உறுப்பினர்களால் எவ்வாறு பிறிதொரு இனத்திற்கு ஆதரவாக செயல்பட முடியும்? ஆனால் நாமல் ராஜபக்ஷவுக்கு தன் இனம் மீதாண்டு பற்று தெளிவாக உள்ளது. எனவே அவரை 2029 நாட்டின் ஜனாதிபதியாக வருவார். அவருடன் இணைந்து தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்வோம் என்றார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேபின் விவகாரத்தில் தற்போதைய அரசு முற்றிலும் நீதியான முறையில் சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் அஜித் மானபெரும தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலவை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதிலோ அல்லது அவரிடம் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதிலோ எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த விசாரணைகள் அனைத்தும் பழிவாங்கல் நோக்கின்றி முற்றிலும் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். முறையான மற்றும் நீதியான விசாரணைகளினூடாக சுரேஷ் சலேவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தால் கூட அதனை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். அதற்கு எமது முழுமையான ஆதரவு உண்டு. இருப்பினும் நாட்டின் சட்டத்திட்டங்களின்படி சந்தேக நபர் ஒருவரை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான விதிமுறைகள் உள்ளன. அந்த சட்ட நடைமுறைகளையும் மனித உரிமைகளை மீறி எதேச்சதிகாரமாக செயற்படுவதற்கு எவருக்கும் அனுமதியில்லை. அத்தகைய சட்ட அத்துமீறல்களையே நாம் வன்மையாக எதிர்க்கின்றோம். எனவே சலேபின் விவகாரத்தில் அரசு சட்டத்துக்கு புறம்பாக செயற்படாது நீதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் மாதந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அதன் உபதலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய நிலுவைத் தொகையுடனான இக்கொடுப்பனவை வழங்கும் பணிகள் இம்மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உபதலைவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். தொலைத்தொடர்பு கோபுரங்களில் உள்ள கேபிள்களை துண்டித்து திருடிய சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றைய தினம் ராகம போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 17 கிராம் 700 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ரதுபஸ்வல மற்றும் கடவத்தை பிரதேசங்களைச் சேர்ந்த 27 மற்றும் 34 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட கேபிள்களின் ஒரு பகுதி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சுமார் 9,22,750 ரூபாய் பெறுமதியான கேபிள்களை துண்டித்து திருடியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் தொலைபேசி கேபிள்களை துண்டித்து திருடியமை உட்பட்ட பல சொத்து கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை நேற்றைய தினம் மொரட்டுவை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் ராவத்தாவத்தை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணை
விசாரணையில் மொரட்டுவை போலீஸ் பிரிவில் சுமார் 1,80,000 ரூபாய் பெறுமதியான தொலைபேசி கேபிள்களை துண்டித்து திருடியமை மற்றும் வீடுகளை உடைத்து சொத்துக்களை கொள்ளையடித்தமை உள்ளிட்ட பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட தொலைக்காட்சி பெட்டியொன்றும் மற்றும் செப்பு கம்பி தொகுதியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலே தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையிலேறி அரசியல் பிரச்சாரம் செய்திருந்தால் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகித்திருப்பார் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தெரிவித்தார். களுத்துறையில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 30 வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச மீதும் கடந்த கால அரசாங்கங்கள் மீதும் போலியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 75 ஆண்டுகால அரசியல் கட்டமைப்பு சாபம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டினார். போலியான வாக்குறுதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு ஏமாற்றமடைந்து மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் பயனை மக்கள் இன்று நன்கு அனுபவிக்கிறார்கள். அரசியல் ரீதியில் தாம் ஏமாற்றம் அடைந்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் போது அரசாங்கத்தால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக கடந்த கால வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எதிர்வரும் 17ஆம் தேதி எனக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. சகல சவால்களையும் நான் எதிர்கொள்வேன். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலே விவகாரம் தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலே தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையில் ஏறி அரசியல் பிரச்சாரம் செய்திருந்தால் இன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகித்திருப்பார். சானி அபிசேகர ரவி செனவிரத்ன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பக்கம் வந்தார்கள். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் பேராயர் கர்தினாலிடம் சென்றார்கள். அவரின் ஆலோசனையின் பின்னரே தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்தார்கள். குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது சானி அபிசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோர் பதவியில் இருந்தார்கள். அவர்கள் கடமையை சரிவர செய்யவில்லை என்று விசாரணை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் உடப்புசல்லாவு வலப்பணி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட டெலோஸ் தோட்ட மக்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான தபால் சேவை கிடைக்காததால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடப்புசல்லாவ தபால் நிலையத்திலிருந்து டெலோஸ் மற்றும் எனிக் தோட்டங்களுக்கு வரும் கடிதங்கள் நேரடியாக வீடுகளுக்கு விநியோகிக்கப்படாமல் தோட்ட நிர்வாக அலுவலகங்கள் ஊடாக அனுப்பப்படுகின்றன. பின்னர் அவை தோட்டத்தில் உள்ள கொழுந்தினருக்கும் மடுவ பகுதியில் பெட்டிகளில் குவித்து வைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாதாரண கடிதங்கள் மட்டுமின்றி பதிவு தபால்கள், வங்கி அறிவிப்புகள், பாடசாலை தொடர்பான தகவல்கள் மற்றும் அவசர அறிவிப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களுமே இதே முறையில் கைவிடப்படுவதால் அவை உரிய நேரத்தில் மக்களின் கைகளுக்கு சென்றடைவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எழுத்தறிவு கொண்டவர்கள் அல்லது அவ்வப்போது அந்த இடத்திற்கு செல்வோர் மட்டுமே தமக்கான கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நிலை காணப்படுவதாகவும், வெளியூரில் வசிப்பவர்கள் அல்லது வேலை காரணமாக அங்கு அடிக்கடி வர முடியாதவர்கள் தங்களுக்கான கடிதங்களை இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் பல முக்கிய ஆவணங்கள் காலாவதியாகி குப்பையாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இது மக்களின் அடிப்படை சேவைகள் மற்றும் உரிமைகள் பாதிக்கப்படும் சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி கல்வி அமைச்சருமான ஒருவரிடம் மக்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து எழுத்து மூல கோரிக்கை கிடைத்தால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நவீன தொழில்நுட்ப காலத்திலும் ஒரு அடிப்படை அரசு சேவையான தபால் சேவை முறையாக கிடைக்காதது கவலைக்குரிய விடயமாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் உள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பகா பமுனுக்கமு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு உஸ்வெட்டு கெய்யாவ கடற்கரையில் நேற்று மதியம் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவர் சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்கவர் எனவும், சுமார் 5 அடி 3 அங்குலம் உயரமுடைய குட்டியான தலைமுடி கொண்டவர் எனவும், பச்சை நிற சட்டை மற்றும் நீலம், வெள்ளை நிறங்கள் கலந்த சாரம் அணிந்துள்ளதாகவும் போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பமுனுகம போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை குருநாகல் மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகுதனி
நுவரெலிய பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்று மாலை பாழடைந்த கிணற்றிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வேவுட பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் மீதான நீதவான் விசாரணைகளுக்காக சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடம் தற்போது போலீஸ் பாதுகாப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளில் மாவத்தகம போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைதுறைப்பற்று பிரதேசத்திற்கு உட்பட்டு அளம்பில் புனித அந்தோணியர் ஆலய திருவிழா நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. அளம்பில் அந்தோணியார் ஆலய திருவிழாவின் வேஸ்பர் திருப்பலி நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலியானது நேற்று காலை யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நடுநிலைய இயக்குநர் அருட்பணி லியோ வின்சன் அடிகளாரின் தலைமையில் நடைபெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழாவில் மறைக்கோட்ட குருக்கள், அருட்தந்தையர்கள், பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள் உள்ளிட்டவர்களின் பங்கு பெற்றலுடன் சிறப்பாக நடைபெற்றுள்ளதுடன் அரசு திணைக்கள அதிகாரிகளும் திருவிழாவில் பங்கெடுத்தனர். திருவிழா திருப்பலி நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலையும் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக கம்பாந்தொட்டி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு, காலி, கம்பாந்தொட்டியூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இக்கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் உரும்பராய் ஊரடவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புவனேஸ்வரி கந்தையா அவர்கள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மலேசியாவை பிறப்பிடமாகவும் கோப்பாய், கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரவாக சிவராஜா அவர்கள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அம்பாறை காரைதீவை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு ஆரியம்பதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பிராஜா மாதவராஜா அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு சுழிபுரத்தை பிறப்பிடமாகவும் தொல்புரம் கிழக்கு சுழிபுரம் வட்டு வடக்கு கற்பகச்சோலை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கனகசபை பூரணம் அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.